நற்செய்கை நற்குண நற்செய்கை என்று சொன்னார்களே. மனைத்தக்க மாண்பு என்றால் நற்குணமும் நற்செய்கை என்ன என்றதுக்கு பதில் சொல்லுகிறார் பரிமேலழகர். அட்டில் தொழில் வன்மை இருக்க வேண்டும் என்கிறார். என்ன சார் நமக்கு புரியலையோ ஒன்றும் என்றால், சமையல் தொழிலுக்கு அந்த காலத்திலே அட்டில் தொழில் என்று பெயர். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய, இல்லறத்திலே இருக்க வேண்டிய, கல்யாணம் பார்க்குமா பொம்பளை பார்க்க போறீங்களா, இந்த பாட்டு பாடி காட்டு நடந்து காட்டுலாம் கேட்காதீங்க முட்டாள்கள் போல. ஏன் அவளை உனக்கு கச்சேரி வைக்க வாங்கணும், கல்யாணம் கட்டி கூட்டின்னு வர்றே, இது கொழுப்பு. அவளுக்கு ஆரவரா பாட தெரிஞ்சா போதும். அப்ப என்ன, அவளை ஏன் கூட்டின்னு வர்றே, இல்லற நடத்த கூட்டின்னு வர்றே. அப்ப அவளுக்கு என்ன தெரியும், முதல் கேட்க வேணும், சமையல் பண்ண தெரியுமா என்று கேட்க வேண்டும். இது இப்போ ஒருத்தரும் கேட்கறதே இல்லை. சமையல் செய்ய தெரியாத பெண்ணாலே இல்லறம் நடத்த முடியாது. இதெல்லாம் அன்றைக்கே பரிமேலழகர் சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. திருவள்ளுவருக்கு பரிமேலழகர் சொல்லி போயிட்டார். ஒரு பெண் என்ன செய்ய வேணும் என்றால், அவளுக்கு நல்ல சமையல் செய்ய தெரிய வேண்டும். இப்போ தாய்மார்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளைக்கு கையெல்லாம் வாழைக்காய் வெட்டினா கருப்பா வந்துடுது என்கிறார்கள். கையை வச்சு என்ன செய்ய போறேன்? கணவனுக்கும் குழந்தைக்கும் சமைச்சு கொடுக்க தெரியாவிட்டால் ஒரு பெண் பெண்ணாக இருந்து என்ன பிரயோசனம்? சமையல்ல ரெண்டு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஒன்று, சமைக்கத்தான் சமையல்லே ஒரு முதிர்ச்சி வரும். நான் நல்லா சமையல் பண்ணுவேன் என்ற அந்த அனுபவத்தில் சொல்றேன் பாருங்க. நான் நல்லாவே சமையல் பண்ணுவேன். அதனாலே சொல்லுகிறேன். நல்ல சமையலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நீங்க ஒரு சமையல் பண்றீங்க, உப்பு அதிகம் போட்டுட்டீங்க, அதை என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது போட்டு அது சரி பண்ண தெரிஞ்சாதான் நீங்க சமையல்காரர். ஒரு பிழை நிகழ்ந்து விட்டால் அதை சரியாக்க தெரிகிற வல்லமை இருக்க வேண்டும். சமையல் என்பது ஒரு நுட்பம், அது ஒரு கலை. நாளைக்கு என்ன சமைக்க போறேன்னு இன்னைக்கு படுக்கிற பொழுதே நினைச்சு கொண்டு போய் படுக்க வேணும். இந்த ஆள் எங்கேயோ இருக்குதுன்னு நினைப்பீங்க. அப்படிதான் சில பெண்கள் இருக்காங்க. நாளைக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், இதை நினைச்சு இதை எப்படி பண்ணலாம், முதல் சமையலை மனதில் பண்ணி பிறகு வெளியில பண்ண வேணும். அப்பதான் சமையலா வரும். இல்லாட்டி மாட்டுக்கு வைக்கிற புண்ணாக்கு மாதிரி வரும். வீட்டுக்காரன் மாடா இருந்தா வைக்க வேண்டியதான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது.